ப்ரோ நடக்குது? லிங்கம் 6 லிங்கம் செய்ய சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து சொன்ன மாதிரி பைரவருக்கும் நன்றி கூறிதான் இதெல்லாம் உடனே வந்து சரி கட்டுவாங்க. எல்லாமே வந்து மண்ணால் சரி கட்டப்பட்டது. உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் திரைப்படங்களில் மட்டுமே இப்படியான ஒரு வேள்வி யாகங்களை பார்த்துருப்பீங்க. யாகம் நடக்கும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்க சொன்னால் கஜமுகண்டி இதுவரையிலேயும் 1 லட்சத்துக்கு மேலே சிங்கள அடியவர்களுக்கு கையால் கட்டப்படும். இலங்கை, இந்தியா, மலேசியா அப்படி எல்லா இடமும் வந்து இருந்து வந்த 300 ஆலயங்களுக்கு நேற்றைய காணொலியின் தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா அண்ணன் ஐயா எல்லாரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் நைட் சமையலுக்குரிய மரக்கறி கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெஷலாக நம்ம ஈரோடு அண்ணன் வெங்காயம் ஒன்னியும் கட் பண்ணிட்டு இருக்காப்புல. என்னென்ன அழுறீங்க? ஸ்ரீலங்காக்காரங்களை அவ்வளோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அதால என்ன அதால அழுறாரு. ஈரோடுன்னு சொன்னதால் அழுறீங்களா இல்ல? ஓகே ஆமா, அதான் எனக்கும் தெரியுதுல்ல. இது பெரிய ஒரு மாநாட்டை பற்றின ஒரு பேச்சுவார்த்தையா கூட இருக்கலாம். ரைட், இன்னும் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க முடியுமா ஐயா? இன்னும் அந்த மனநிலையிலேருந்தே வெளியே வரல. அது அப்படியே அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அனுபவிச்சுட்டு ஆமா. நாளைக்கு வெளியில போனா தான் முழுசா சொல்ல முடியும். சூப்பரா இப்போதைக்கு எல்லாமே சூப்பரா பாசிட்டிவா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா போய்கிட்டு இருக்கு. நாங்க தான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம். நீங்க தான் சொல்லு இந்த இடத்தோட ஸ்பெஷல்லாம் என்னென்ன ஸ்பெஷல், அப்புறம் எங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷல் அதுவும் கொஞ்சம். வெளியூரா வெளிநாட்டுல இருந்து நானே இன்னைக்கு தான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு இது ஸ்பெஷல்லாம் தெரியாது. நீங்க பார்த்தது உணர்ந்தது சூப்பர் சூப்பரா இருக்கு. பயங்கர ஸ்பிரிச்சுவலா இருக்கு. நல்ல எனர்ஜி. ஒண்ணு இது இடம் இது வந்து இப்ப நீங்க யூடியூப்ல போட்டதால உலகத்துல இருந்து யார் யார் பாக்குறாங்களோ அவங்க எல்லாம் வரணும். இன்னொன்னு மக்கள், இந்த ஐயா இருக்காரு, இந்த சார் இருக்காங்க, அவர் சூப்பரா பாடுறாரு. அவர் பாடுறது நீங்க ரெக்கார்டிங் பண்ணணும். வணக்கம். ஸோ இது வரைக்கும் நான் பார்த்ததுல ரொம்ப இங்கேருந்து வர்றது, அந்த மெயின் ரோட்லேருந்து இங்கே வர்றது ரொம்ப கடுமையான ரோடு தான் இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுலேருந்து எனக்கு அமைதியாக இருக்க தோணுது. எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. நான் பேசல, நான் அமைதியாக இருக்கேன். அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் எதுக்கு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியல. சீரியஸாக இன்னமும் நான் உண்மையை சொல்ல போனால் எனக்கு தெரியல. கண்டிப்பா காரணமா தான் இருக்கணும். எதுவுமே காரணம் இல்லாம நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அமைதியா இருக்க தோணுது. அதனால நீங்க ஒரு எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க. இங்க வேற மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு. நான் வந்து என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா, ஆன்மீகத்தை பத்தி பேசுறாங்க. ஆனா அது என்னை உண்மையிலே கேட்டீங்கன்னா எனக்கு அதை பத்தி தெரியாது. நான் தியானம் பண்ணுவாத தெரியுமா, உண்மையிலே அது என்ன பலன் கண்டு தெரியல. உண்மையிலே எனக்கு தெரியல எதுக்கு இருக்கிறோன்னு புக்கில் படிச்சுட்டு சொல்லலாம். ஆனா நான் உணர்ந்து சொன்னதை வந்து இது வரைக்கும் நான் உணர்ந்து என்னன்னு சொல்றது இல்லை. இது அதுல ஒரு 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 அதுலயே போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இதுல ஒரு பார்ட்ஸா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா அமைதியா இருக்க தோணுது. அதுதான். மலேசியால மோஸ்ட்லி எங்கெல்லாம் இப்படியான வழிபாடு நீங்க செய்திருக்கீங்க? இல்லைன்னா இதான் இப்படி ஃபர்ஸ்ட் டைமா இப்படி யாகங்கள் நடத்தி? இந்த மாதிரி யாகம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நார்மலா யாகத்துல கலந்துருந்திருக்கேன். மலேசியால வந்து ஸ்ரீ ஜெகத்நாதர் சுவாமி கோயில்னு இருக்கு. தாப்பான்னு ஈப்போல இருக்குது. அவரும் ஒரு சித்தர், தமிழ்நாட்டிலேருந்து வந்தாரு. அவரு நம்ம சுவாமிகள் இருக்காருங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நம்ம வள்ளலார் சுவாமியோட டிசைபிள். அவர் வந்து அவரோட சீடரு. அவர் வந்து அங்க வந்து ஜீவ சமாதி பண்ணார். அந்த கோயிலுக்கு ரொம்ப அங்க போனாலும் எனக்கு இப்படித்தான் அமைதியா இருக்கும். ஸோ எனக்கு இங்க வந்தாலும் அதே ஒரு ஃபீலிங். கண்டிப்பா நீங்க காலத்துல போட்டிருக்கீங்கல்ல சித்தர்களின் குரல் அடையாளம். ஸோ அது இருந்தாலே வந்து ஆன்மீகமும் அமைதியும் நமக்குள்ள தானா வந்து அப்படி பிறக்கும், ஊற்றெடுக்கும். சரிங்களா? ஓகே, மிகுதி விஷயங்களை நாளைக்கு கேட்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு வேலைகள். அண்ட் இங்கே பக்கம் நைட்டுக்கு ஸ்பெஷலாக ஒரு யாகம் நடக்க போகுது. யாகத்துக்கான வேலைகள் வந்து நமச்சிவாய சாமி வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓம் நமச்சிவாய். நைட்டுக்கு என்ன யாகமையாக நடக்க போகுது? சத்ரு சங்கா. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தமாக எத்தனை பேல்கள்? 36 பேர்கள், 36 சத்துவர்கள் வெளிப்படுத்தும். ஸோ இதெல்லாம் வச்சு இன்னைக்கு நடத்த போகிறாங்க. இதோட சேர்த்து பைரவருக்கும் சேர்த்து நடத்துறதா? ஆமாம், பைரவருக்கு தனி பூஜை நடக்கும். தனி பூஜை வந்து நடக்கும். ஆமாம். ஓகே, ஸோ நடுவில் அருகோணத்தில் குண்டம் அமைத்து அதில் சத்துருகாம நடக்கும். ஓகே, ஸோ உண்மையிலே பைரவருக்கு நம்ம அதாவது இப்போ இருக்க ஜென்ரேஷன் நிறைய பேர் பைரவர்னாலே தெரியாமல் இருக்கும். காவல் தெய்வமாகவும் மற்றது
சனீஸ்வரன் இந்த சனீஸ்வரன்ற பேர் எடுத்து ஈஸ்வரன் பேர் எடுத்து கொடுத்ததே பைரவசாமி. பைரவர் தான். அப்போ அதனால் அவருக்கு முன்னுரிமை கொடுக்குற சந்தர்ப்பங்கள் கிராம வழிபாடுகளில் பைரவசாமி தான் பலவுகளை மண்டு மலையை காவல் காக்கிறதாக ஐதீகம் இருக்கிறதுனால ஓகே இப்படி செய்யப்படுது. இன்னும் கொஞ்சம் நேரங்களில் இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு வேள்வி யாகம் வந்து நடக்க போகுது எனக்கு. ஆமாம். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருடைய வேல்களும் வந்து இங்கே இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கே கொத்து. ஸோ தெரியும் முருகனோட வழிபாட்டில் மிக கொத்து பந்தல், இந்த கொத்து வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் அந்த கொத்து எப்பவுமே இருக்கும். அண்ட் வேல்கள், இந்த வேல்கள் வந்து அத்தி மரத்தில் வந்து செய்யப்பட்ட வேர்கள். இந்த வேல்களை வச்சுக்கொண்டு தான் இப்போ எல்லா இடங்களையும் யாகங்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு பின்னால் ஒரு ஸ்பெஷல் இருக்குது, அதை போக போக அப்புறமா சொல்கிறோம். கோபிசாமியை கண்டிங்களா ப்ரோ? காணலை. ஓகே ஓகே. ஸோ கோபிசாமி வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். இங்கே வந்து வேலைகள் வந்து தடப்படலாம் வந்து அப்படி நடந்துகிட்ருக்கு. கண்டினியூ அப்படி நம்ம பார்க்குறோம். இவரை தான் நாங்கள் சொன்னோம், நாங்கள் பாருங்கள் அவ்வளோ தூரம் வந்து அவ்வளோ மைல் தூரம் இருந்து எப்படி ஓடி வந்துட்டார். இவரும் இன்னொரு ஆளு அங்கே அவ்வளோ தூரம் வந்து குறுக்கு வழியை யூஸ் பண்ணி ஓடி வந்துடுறாங்க. நாளைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பும் போது திரும்ப நமக்கு பின்னாலே இல்லைன்னா நமக்கு முன்னாடியே அங்கே போய் சேர்ந்துருவாங்க. பழமே இங்கே நடக்கிறதான்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நைட் டைம் எந்தளவுக்கு கிளியராக தெரியும்னு சொல்லி தெரியாது. இவர் இங்கே வளமையாக வாரவரான். அதாவது இவருக்கு பேர் ஒன்று வச்சுருக்காங்க. என்ன பேர்? மது. மது. இன்னொரு ஆள்ற பேர்? ஸோ பேர் வந்து வச்சுருக்காங்க மது. இங்கே வந்து யாகம் நடக்க போகுது, வேள்வி. ஸோ இது வந்து நாங்கள் மதியம் குளிச்சுருக்காங்க. அண்ட் அவர் வந்து மேலே அப்படியே வராரு. பேர் வச்சுருக்காங்க. ரெண்டு வாரதா இங்கே? 2 வாரம் தானே? 2 வாரம். ஸோ அவருக்கு பேர் வேறு வச்சுருக்காங்க. நேம் வந்து பேர் வந்து மதுவும். அப்படி இங்கே வருவாராம். பழம் மது 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 பழம். இவருக்கு தான் பழம் கொடுக்குறதுன்றதா? பழம் கொடுக்குறதா. நாங்கள் இங்கே எங்களோட வேலை பார்க்க போகிறோம். அண்ணனோட வந்து சங்கரிச்சு ஜாயின் பண்ணி விட்டார் லிங்கம் செய்யட்டாம் களியில். ஸோ நாங்கள் வந்து இப்போ லிங்கம் பண்ண போகிறோம் இதில். அதுக்கு முன்னாடி வந்து களியை குழச்செடுக்கணும். என்ன ப்ரோ நடக்குது? லிங்கம் லிங்கம் செய்ய சொல்லியிருக்காங்க. என்னதுக்கா? உள்ள வேள்விக்கு யாகத்துக்கு. அப்போ திடீர்னு செய்ய சொன்னால் இப்படி அப்புறம் செய்கிறேன். இதுதான் செய்கிற அப்புறம் சில சங்கரிஜி சொன்னார் கொஞ்சம் டைம் எடுத்து செய்யுங்கன்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் செய்து கொண்டிருக்கு. இதுதான் இங்க ஒரு பேர் அதிசயம். இது வந்து வளர்ப்பு யானை தான் கிடையாது, இது வந்து காட்டு யானை. இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் ஐயா? மது. மது மது மது. அதோட பேர் வந்து மது. இதுதான் அயலியா வந்து அந்த ஆத்துக்களால வந்தது, தங்கையால வந்தது. ஆனா மேல நாமெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. இவங்கதான் எல்லாரும் கூட வந்து அந்நியமா பழகும். ஆனா அது ஒரு காட்டு. ஆனா டக்குன்னு கிட்ட போக கூடாது. நம்ம இடத்துல கிட்ட போக கூடாது. அவங்க வந்து செஞ்சுட்டு போறது நம்ம போகலாம். எப்படி நிக்கிறாரு பாருங்க. ஆனா மூச்சு வாங்குது நமக்கு பார்க்கறதுக்கு. மூலிகை ரசம் நான் குடிச்சு பார்க்கட்டுமா? வேற லெவலில் இருக்கு. இது பண்ணது எனக்கு தெரியாதுயா. செம்மையா இருக்கு. மூலிகை ரசம் மதியம் நான் கையால் பண்ணது. திடீரென்று அரேஞ்ச் பண்ணீங்களா இல்லை பண்ண வேண்டிய பிளான் இருந்ததா? இல்லை, திடீரென்று பண்ணுதான். செம்மையா இருக்கு ரசம். அதையும் போட்டுடுங்க. அப்படி உங்களுக்கு தான் பாரு, எனக்கு வர இன்னைக்கு வந்து சொன்ன மாதிரி பைரவருக்கும் நன்றி கூறி தான் இந்த ஒரு வேள்வி நடக்குது. இங்கே வந்து முருகனுக்கான வேள்வி, அதோட சேர்த்து வந்து பைரவருக்கும் வந்து நன்றி கூறி தான் இது நடக்குது. இது பாருங்க அப்படி இருக்குன்னு. நாட்டார் வழிபாட்டில் எல்லாம் வந்து நம்ம எப்படி கும்பிடுவோமோ அதே மாதிரி ஒரு வழிபாடு. இது வந்து கொத்து பந்தல் முன்னாடி நான் காண்பிச்சிருப்பேன். எல்லா அத்திமர வேர்களுக்குமே வந்து ஒவ்வொரு செந்தாமரை பூவும் வச்சுருக்காங்க அப்படியே. ஸோ இதை பாருங்கள், வேள்வி நடக்கிற இடத்த எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் உடனே வந்து சரி கட்டுவாங்க. எல்லாமே வந்து மண்ணால் சரி கட்டப்பட்டது. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய லிங்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னால் வீடியோவில் சரி கட்டுனதை.
ஓகே, வேள்விக்கு எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க, அதாவது யாகத்துக்கு. இது நம்மளோட இடம். ஸோ நம்மளோட திரிசூலம் அண்ட் நம்மளோட வேல் ஒரு முருகன் கோயிலாக போய் நம்ம சேகரித்த திருநீர், இளநீர், தேசிக்காய், அதே மாதிரி இந்த சிட்டி விளக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன இழுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணணும். ஸோ இழுக்கு எண்ணெய் நான் வந்து தலைமாட்டில் வந்து வச்சு நம்ம வழிபடக்கூடிய சில பொருட்கள் அடங்கினது. அப்படியே மூலிகை குளியலுக்குரிய அரைச்ச மஞ்சள், அதே மாதிரி அருகம்புல், இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இது நம்மளோடது. அப்படி அங்கால இந்தியா அண்ணனாக்களோடது. எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அங்கம் முழுதும் அழுந்த பன்னீரும் அக்கினி குடலையில் அவ்வியசமானாய் திக்குப்பசாதை சிதற அடித்து பக்கப்பசாதை பதறத்துவத்து எட்டு மிதித்து ஈடளித்திடுவாய். சிவனே அருள்வா சித்தம் நெருங்கும் சிவனே போற்றி மத்தனை மார்பின் மருவா போற்றி நாடியில் வந்து நமக்கு கொடுவா கூலிகள் மயக்க குண்டறிந்தவனே அன்பாய் வந்து காங்கை பூசையை அன்பாய் ஏற்பாய் அன்பாய் ஏற்று நமக்கு வருவா ஆனகபாலம் போற்றி இன்பமாய் வந்து காங்கை பூசையை அன்பாய் ஏற்பாய். நமஸ்தே நமஸ்தே. குட் மார்னிங் மிஸ்டர் நாதஸ். எங்க மிஸ்டர் தவில்ஸ்? ஜீப் மேலே படுத்திருந்தாப்போ இடையில இருந்துச்சு, கீழே குதிச்ச மையெல்லாம் கண்டனா, ஜீப்ல இருந்து கீழே குதிச்சதெல்லாம் கண்டனா. நடந்தது என்ன தெரியுமா? அது எங்கள்கிட்ட வண்டி இது, நாங்கள் வந்த வண்டி தெரியும். அதுக்கு மேலே தான் நான் படுத்தது. அங்கே இருக்குது, அதோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. அதுக்கு மேலே தான் நான் தூங்கினது. சிவனேன்னு தூங்கிட்டு இருக்கேன். இவர் வந்தாப்புல. இவர் இந்த இருக்கார் பாருங்க. இவர் பக்கத்தில் வந்து தும்பிக்கையே ஆட்டினாப்புல. எப்படி இருக்கும்? அதான் எந்திரிச்சிட்டேன். மிஸ்டர் தவில்ஸ், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஆ நைட் என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? அவர் சரி கீழே படுத்துட்டான். அதுக்கப்புறம் காலையில் திருப்பி பேக் எல்லாம் எடுத்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓ எல்லா அது என்ன தெரியும், எல்லா அப்புறம் வண்டிக்குள்ளேயும் தும்பிக்கையை ஓட்டி அவர் செக் பண்ணிட்டு இருந்தாப்புல. என்னன்னு சொன்னால் மிக்சர் எல்லாம் எடுத்துட்டு போய் தவிர வச்சு சாப்பிட்டு இருந்தாரா, முடிஞ்சோடனே சுரங்க பிள்ளைகள் அதுல இருந்து சாப்பிட்டு வடை போச்சுங்கிற மாதிரி. ஏன்னா ஆக்களை கொண்டு ஆகல ஒன்றுச்சு. அதாவது எனக்கு நான் பயத்தில் நான் இறங்கிட்டேன். நான் இறங்கி வந்து படுத்ததுக்கு பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்தா எல்லாரும் சத்தம் விட்டு எழும்புறாங்க. பார்த்தா ஊரால் மிதிச்சுட்டு ஊடுறாங்க. என்னடான்னு பார்த்தா ஆக்களுக்கு இல்லை நடுவில் வந்துட்டாரு வளைச்சி இப்படியே வேலி மாதிரி எல்லா பேர் வண்டியும் வச்சு சுற்றி போட்டு தான் நடுவில் பாதுகாப்பாக போட்டுருந்தோம். காண்பிக்க பாருங்க. அங்கேருந்து அது வரைக்கும் வந்து இப்படியே வாகனங்கள் எப்படி போட்டு நடுவில் தான் வந்து கவசம் மாதிரி வேலி மாதிரி எல்லாம் தூங்கிட்டு இருந்தது. இப்போ எனக்கு பக்கத்தில் வெளிப்பக்கம் வர நான் கீழே இறங்கிட்டேன். கீழே இறங்கி வந்ததுக்கு பிறகு நைட்டு அந்த பக்கம் சைட்டால் உள்ளே வந்துட்டாப்புல. வர எல்லாரும் எகிரி குதிச்சு ஓடி கடவுளை ஒருத்தங்க மிதிச்சு நடந்த சம்பவமே வேறு. இது கோயில் யானை வளர்ப்பு யானை இல்லை, இது காட்டு யானை. அதான் முருகனுடைய தீவிர பக்தன் அப்படித்தானே. ஆனால் அந்த பேர் வந்து மது மதுவான பேர். இன்னும் செஞ்சீங்க ஒரு ஆசாமி பிக்சர் கொடுக்குறத கல்லா. சார் நான் திரிசூலை பார்த்தா தான் அவருக்கும் ஒரு பயம் கொண்டு வரும். சரி அப்போ நாங்கள் கொண்டு இல்லை, நாங்கள் ஐயோ விட்டு போவாங்க. அப்போ அவங்க இது உடைக்க அவன் சாப்பிடாது. அவரு கொடுங்க பார்த்துட்டு இருக்கா. என்ன தோற நைட்டு நல்லா தூங்கினீங்களோ? இவர் நீங்க நல்லா தூக்கம் தான், எனக்கு தெரியும். நான் பார்த்துட்டேன். வந்து அதுக்கு பிறகு திரும்ப எல்லா அப்புறம் வந்து எல்லாரும் மிதிச்சு ஒலிம்பி நான் சொன்னேன்ல மேல துப்பிக்கையை போடு மேல படைக்காத கேட்டியா? அதுக்கு
அது இன்னும் சத்தம்டா, உயிருக்கு போயிருந்த ஒரு சவுண்ட் இருக்கு. எல்லாரும் மிதிச்சு கடவுளே நான் என்னடா என்ன நடக்குன்னு தெரியா திரும்பி 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 பார்த்தேன். நான் என்ன யோசிச்சேன், நீ நல்ல நேத்து உனக்கு என்ன நடந்துன்றது தெரியாது. எல்லாரும் ஒளிம்பி ஓடப்பட்டு தெரிய காலையில் டீ கொடுக்குறாங்களாக்கும், குடிக்கிறது கத்துப்பட்டு தெரியுறாங்க. சொப்பேலாம் அப்படிதான் பாது நிற்கிறா அதில். இதான் வேல்சாமி அந்த பக்கத்து படியை தள்ளி விட்டான் கடவுள். படியெல்லாம் கொளுத்தி உனக்கு இலக்கி என்ன செஞ்சான். இவன் அந்த பக்கத்தால் வந்து அவன் படுத்து தவிர காட்டுறான். இதில் தான் படுத்து குழந்தை பிள்ளை எழுத்துறோம் இந்த மாதிரி நாங்கள் அதில் படுத்துருந்தோம். அந்த இறக்கப்பட்ட வச்சுட்டு அதாவது திரிசூல காட்டினது பூரா அவடத்துக்கு வந்தவர் இதெல்லாம் படுத்துது என்ன புரியுதா. படுத்து இருந்துட்டு இப்போ காலையில் கிளம்பி வண்டிக்குள்ள ஒரு பேக் எடுத்து மிக்சர் முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர். இங்கே இதுதான் இப்படி தான் சாதாரணமாக வந்து இருப்பாங்க. அது ரைடு போகிறாப்புல ஏ ஏ ஏ உள்ள குட் மார்னிங் சொல்கிறாரு. கும்பிடுதியா அது அதில் சாமி இருந்தால் அந்த சாமி தொட்டு தும்பி தடவுறாப்புல பாரு. நைட்டு யாகம் நடந்தது. அடுத்த யாகத்துக்கு ரெடி பண்ணுறாங்க, தயாராகுது. நம்ம ஆளுங்க நம்ம இடத்துல அப்படியே இருக்கிறாங்க. நைட்டு பைரவர் பூஜை நடந்தது இங்கே. வேல்சாமி என்ன பண்றீங்க? இப்ப 7-8 கோயில் எடுத்து விபூதி தான் இது. 7-8 கோயில் நான் எடுத்த விபூதியே 10 கோயிலுக்குரிய விபூதி. தவறுக்கு மருந்து சரியா? ஓகே 300 கோயில் எடுத்து அத அச்சிக்கிறதுக்கு அதோட மின்வேலையை வச்சு பூசைக்கு எடுப்போம். எடுத்து பூசையில வச்சு இத பிறகு எங்களை சில அமைச்சர்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் கொடுப்போம். பிரசாதமாக வந்து கொடுப்போம். விபூதி வந்து அதாவது இலங்கை இங்கே பாருங்க. இது அதாவது இது பூஜையில் நைட்டு பூஜையில் சிவலிங்க பூஜையில இருந்து திருநீரும் வில்வ இலையும் இது என்ன இலையில வச்சு கட்டுறீங்க? தேக்க இல்லையா? அது இது பன்னீர் இலை. பன்னீர் இல்லையா? கேள்விப்பட்டீங்களா? பன்னீர் கறி கேள்விப்பட்டிருக்கேன். பன்னீர் கேள்விப்பட்டீங்களா? ஆமா ஆமா பன்னீர் தான் உங்களுக்கு விருப்பம். பன்னீர் 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 இலை இதான் பன்னீர் இலையால. அதாவது என்ன ஒரு கோயில்ல பூக்கடையாடி பன்னீர் இலையாலையும் அர்ச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேத மந்திரங்கள் உண்மைக்கு. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இலங்கையில் எடுத்த 300 கோயில்கள் கிடையாது. இலங்கை, இந்தியா, மலேசியா அப்படி எல்லா இடமும் வந்து இருந்து வந்த 300 ஆலயங்கள் கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்து 300. அவர் மலேசியா அந்தண்ணா அவர் மலேசியா இல்லை அவர் மலேசியா நீங்கள் திருநீர் கொண்டு வந்தீங்கல்ல? மலேசியாவில் வந்து வந்துச்சு. அதே மாதிரி இந்தியாவில் வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்க? ஆமாங்க ஐயா. சரி, அப்படியே எல்லா இடத்துலேருந்து வந்தது மொத்தமாக சேர்ந்து அப்படியே பரப்புறது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் சுவாமியோட அபிஷேகத்துக்காக வேண்டி இவங்க வேலை பண்ணிகிட்ருக்குறாங்க. அதாவது தேசிக்காய் இதெல்லாம் இங்கே பூ இங்கே பால் எல்லாமே ரெடியாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெந்துட்டு இருக்கிறது கருங்காலி. இது அப்படி இங்கேலாம் வந்து யாகம் ஒரு பக்கம் எல்லா வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. நாங்களும் வந்து குளிக்க போகிறோம். நாரஸ் மிஸ்டர் தவில்ஸ் குளிக்கவா? அப்போ முன்னுங்க வார் முன்னுங்க.
என்ன காலை சாப்பாடு தரல காலை சாப்பிட சங்கிலி போட்ட யானையை பக்கத்தில் போகிறது எவ்வளோ பயங்கரம். ஏதோ காட்டு யானை எவ்வளோ அன்பா போடாது நைட்டு சாப்பாட்டுக்கு அடிங்க. நைட் ஆனால் எல்லாரும் பயப்பட்டீங்களே. நைட்டு எல்லாரும் பயப்பட்டாங்க. கோசை பார்த்தீங்களா? வேற 10 ரூபா வேற நாட்டு. உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் திரைப்படங்களில் மட்டுமே இப்படியான ஒரு வேள்வி யாகங்களை பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த பக்கம் வேள்வி யாகம் நடக்கும், அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கஜமுக நிப்பாப்புல இவருக்கு பேர் வச்சுருக்காங்க. எல்லா வீடியோலையும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஜது, ஆமாம் மது, சாரி மது 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 அது தெரியும். சாப்பாடு இருக்கிறாப்புல வாரேன், எடுத்துகிட்டு வரேன், அதுக்கு எடுத்துகிட்டு வரேன், அதுக்கு எடுத்துகிட்டு வரேன். நமஸ்கார். இந்த வில்லும்பளை தைக்கார். எப்படி 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 இல்லை இல்லை வில்வம் பழத்தை கீழே எடுத்துட்டு உறைஞ்சி மாத்திராப்புல. இல்லை மாம்பழமே சாப்பிடுவோம். இவங்கெல்லாம் டிரைவர்ஸ் மார். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் சொல்லி தெரியாது. நான் நேற்று 7 8 வாங்கணும்னு சொன்னால் நான் அப்படி கிடையாது. மொத்தமாக 11 வாங்கணும். 1 2 3 அப்படி எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 அப்படியே அங்கால காண்பிக்கிறேன். நம்மளோடது 5, அடுத்தது இங்கிட்டு 6, அடுத்தது 7, அங்கிட்டு 8, அங்கே 3 இருக்குது 10, சாரி 8 9 10 11, டோட்டலாக வந்து 11 வாகனம். சரிங்களா? இங்கே வரதா இருந்தால் இந்த வாகனம் ஒன்றத்தில் தான் வரணும். அப்படி இல்லைனாக்கா டிராக்டர். ஆனால் டிராக்டர் வந்து இந்த வாகனத்து அளவுக்குலாம் அது இருக்காது. கை காலம் இல்லாதவங்க, கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா இதுதான். வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப முடியாதவங்களாம் வரது கஷ்டம்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டயர் ரெண்டுமே இப்படி மேலே இருக்கும், அடுத்தது கீழே இருக்கும். அப்படிலாம் வந்து சேரும் இந்த வாகனம். டிராக்டர் வந்து யூஸ் பண்ணுறது இங்கே அந்த ஜெனி இங்கே கொண்டு வரதுக்கு, நைட்டு லைட் வெளிச்சத்துக்காக வேண்டி ஜெனி கொண்டு வரதுக்கு, அப்புறம் வந்து சமையலுக்குரிய அப்படியான திங்ஸ் எல்லாம் வந்து கொண்டு சேர்க்கறதுக்காக வேண்டி தான். இப்போ இந்த டிரைவர் மாதிரி எல்லாரையும் வச்சு இங்கே ஒரு வேள்வி யாகம் நடத்தப்படுது. ஆமாம், பக்கெட்டை பறிச்சிடும். ஓகே, டிரைவர்களை தொடர்ந்து இங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது வன பாதுகாவலர்கள். இதை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது அவங்க தான். இங்கே தான் அவங்களோட டிபார்ட்மெண்ட் இருக்குது. இங்கே இருக்குது அவங்களோட ஆஃபீஸ் ஒன்று, கேம்ப் பேஸ் ஒன்று. ஸோ இவங்க வந்து அவங்க தான். அதாவது சங்கர்ஜி வந்து எங்களை கூட்டி வந்து சித்தர்கள் சார்பில் வந்து எங்களை சித்தர்களின் குரல் மூலமாக இங்கே கூட்டி வந்து பக்தர்களுக்கு மட்டும் பிளெஷிங் பண்ணலை, அதோட சேர்த்து அந்த சாரதிகள், எங்களை கூட்டி கொண்டு வந்த இந்த வாகன சாரதிகள், அதே மாதிரி இந்த காட்டினை பாதுகாக்கக்கூடிய இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இவங்க எல்லா பேருக்கும் பிளெஷிங் கொடுக்கக்கூடிய மாதிரி பண்ணுறாங்க. எங்க நம்ம போனாலும் அந்த இடத்துல அந்த வேல் ஒரு காவலா வந்து நம்ம காப்பாத்து. වේල් කියලා පූජා කරනවා. ඒක අපිට කොයිවත් ගියොත් ඒක අපිට ආරක්ෂාව දෙනවා. அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரங்களை நேத்துல இருந்து இதுல ஹோமம் நடக்குது. එච්චර පවර්ෆුල් මන්ත්‍රය පාවිච්චි කරලා මේ තැන අර හෝම යනවා. அதை விட சக்தி வாய்ந்த மூலிகைகள் ஹெர்பல்ஸ் ஆல ඊට වැඩි අපි පාවිච්චි කරන්නේ මේ ஹெர்பல் சேவா. ඒකත් ඊට වැඩි පවර්ෆුල් ඒවා. அந்த மூலிகை புகை நம்ம உடம்புக்குள்ள போகும்போது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நோய்கள் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கும்.
ඒ දුම අපිට යනකොට අපිට තියෙන්නේ ලෙඩ ඒවා ඔක්කොම இதே மாதிரி தான் ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த யாகங்கள் வளர்க்கப்படும். மேலே இந்த யாகங்கள் வளர்க்கப்படுறதுக்கான காரணம் அவ்வளோ மூலிகைகளை உள்ளடக்கி தான் இந்த யாகங்கள் இந்த வேள்விகள் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு புகையும் வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து நம்ம சுவாசிக்கும் போது அது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜியை வந்து கொடுக்கும். ஸோ ஒரு நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷனை வந்து அது கொடுக்கும். அதன் மூலம் தான் நம்மளுக்கான அந்த ஆற்றல்கள் பெற முடியுது. அப்படியே வந்து அந்த மந்திர உச்சாடனங்கள் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சொல்லிக் கொடுக்கப்படும். இதற்காக வேண்டி தான் நாங்கள்லாம் வந்து இதுக்கு ஈர்க்கப்பட்டவன் சொன்னால் இதுக்கு பின்னால் அவ்வளோ ரகசியங்கள் ஒழிச்சு கிடக்குது. சித்தர்கள் மறைத்து வைத்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த சித்தர்களின் குரல் மூலம் நாங்கள் பயணிக்கும் போது எங்களுக்கு ஒவ்வொன்றா கற்றுத்தரப்படுது. அப்படி பாருங்க, இந்த பக்கம் சமையல் வேலைகள் மதியம் இப்போ கூட வந்து சமையல் வேலையில் வந்து சோர்வடையாமல் சமையல் செய்து கொண்டே இருக்காரு. சொல்லி ஆகணும். காலையில் நாங்கள் சாப்பிட்டுட்டோம், பட் காண்பிக்கலை. காலையில் மதியம் நான் வந்து பாச்சோறும் வெங்காய பச்சடியும் வந்து பண்ணியிருந்தார். இது என்னென்னு நான் சொல்கிறது மதியம் நான் பச்சடி தான் அப்போ சீனிச்சம்பல்னு சொல்கிறது என்ன? ஓகே பாச்சோருக்கு வந்து சீனிச்சம்பல். அது இதோட கடும் காரமாக வந்து சிங்களாக்கள் பண்ணுவாங்க. என்ன இதோட காரமாக சிங்களாக்கள் இதோட காரமாக பண்ணுவாங்க. என்ன ஓகே இப்போ இது என்னென்னா அது இது வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு அம்மாளுக்கு இது பனங்கட்டி கூழ் என்ன இது? ஓகே பனங்கட்டி கூழ். மதியத்துக்கு நான் சமைச்சு வச்சுட்டாரு. காலையில் வந்து மதியத்துக்கு வந்து பருப்பு வெள்ளைக்கறி அதே மாதிரி அதுக்குள்ளே பழக்கா சொதி என்ன எல்லாம் போட்டு மரவள்ளி பழக்கா தக்காளி எல்லாம் போட்டு ஒரு சொதி. இது மதியத்துக்கான சோறு. என்னென்னா அப்போ இன்றைக்கு பத்திரிக்கை பொரிச்சு குழம்பு வச்சிருக்கு. இன்றைக்கு 4-5 கறி மதிய சாப்பாட்டுக்கு. காலையில் தான் பாய்ச்சி வரும். நைட்டுக்கு 12 மணிக்கு நூடுல்ஸ். ஆனால் வெளியில் போயிடுவோம். நான் காட்டுக்கு வெளியில் போயிடுவோம். மற்றது அங்கே ஒரு யாகம் இருக்கு வெளியிலேயே வெளியில் ஒரு யாகம் காட்டுக்கு வெளியில் பெருங்காட்டில் ஒரு யாகமும் மத்தியான சாப்பாடு இடையில பெருங்காட்டில் போக்கல. ரைட் ஓகே. ஸோ அங்கே வனதேவதை என்று சொல்றோம். வனதேவதை நம்மளுக்கு வேலோடு மலையில் வனதேவதை பூஜை பண்ணுவோம். அந்த இந்த இடையில ஒரு காட்டுக்கு வனதேவதை என்று சொல்றது. அந்த இடத்துல தான் இப்போ இரவைக்கு ஒரு நூடுல்ஸ் சாப்பாடும் வனங்களுக்கு படைச்சிட்டு திருப்பி எல்லா 80 பேர் 80 பேருக்கும் சாப்பாடு கொடுத்து யாகம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியேறுவோம். 12 உண்டா போயிடும். நமஸ்கார். கண்டிப்பாக உண்மையில் கடவுளால் எவ்வளோ ஆசீர்வாதங்களும் கிடைக்கப்படுதோ அதே மாதிரி அவ்வளோ பேருக்கும் பசியாற்றுறது வந்து மதியம் தான். அவ்வளோ பேரோட பிளெஷிங்லேயும் வந்து மதியம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். உண்மையில் அவ்வளோ பேருக்கு வந்து அவ்வளோ ருசியாக வந்து சமைச்சு போடுவார். வாய்க்கு ருசியாக வந்து சமைச்சு போடுறது வந்து மதியம் தான். ஸோ அவ்வளோ பிளெஷிங் இருக்கும். அப்படி வேலோட சாமி என்ன பண்ண போகிறீங்க? பொங்கல் பொங்க போகிறாங்க சாமி கையால். அதாவது வேலோடு மலை ஆதினகர்த்தா. அதாவது இங்கே நிறைய பேர் வர்றதுக்கான காரணம் உண்மையில் வேலோடு மலை ஆரம்பம் தான். வேலோடு மலையில் எல்லா பேரையும் அறிமுகப்படுத்தி வேலோடு மலை முருகன் மூலமாக தான் இங்கே கபில்வத்து முருகனை தரிசிக்குவார். அதை சொல்லி ஆகணும். ஓகே ரொம்பண்ணா சமையல் ஒரு எல்லா பொறுப்பும் அவற்றை சித்தர்கள் குரலுக்கு வந்து ஆமாம் கண்டிப்பாக அந்த வேலோடு மலையில் கூட வந்து ஒரு நாள் சமையல் வந்து அவ்வளோ பிரமாதமாக வந்து இருந்தது. அப்படி எங்கே போனாலும் சித்தர்களின் குரல் தரிசனம் வந்து எங்கே போனாலும் யாத்திரைகள் எங்கே போனாலும் கதிராம யாத்திரைக்கு அண்ணா தானே. கதிராம யாத்திரைக்கு 7 நாள் 3 போல சாப்பாடு 3 போல டீ. மற்றது கோணேச்சரம் திருவோணமலைக்கு 1000 சாப்பாடு மட்டக்களப்பு திருவிழாக்கு. மற்றது வெறுகளுக்கு 5000 சாப்பாடு மட்டக்களப்பு திருவிழாக்கு. மற்றது ஊருக்கு உள்ள சந்திரகுண்டான் அது இதுன்னு சொல்லி கூடுதலான கோயில்களுக்கு எல்லாம் சாப்பாடு கண்டிப்பாக. மற்றது வெறுகள் மற்ற இன்னொரு ஊரில் எனக்கு அந்த ஊர் தெரியல, அங்கேயும் ஒரு சாப்பாடு பெருசாக ஒரு 10 அன்னானம் போடுவேன். சித்தர்கள் குரலின் வந்து இந்த சமையல் வந்து பண்ணுறதே வந்து உண்மையில மதிய நாதான் வந்து இங்கே வந்தது பிறகு மதிய நாட கைப்போக்குமே எனக்கு தெரிஞ்சது. அவ்வளோ ஒருத்தரும் ஒரு குறை சொல்ல மாட்டாங்க. அதுபோக தன்னந்தனியாக வந்து சமைப்பார். நம்ம பண்ணுற ஹெல்ப் பண்ணுச்சுன்னா மரக்கறிகள் கட் பண்ணி கொடுக்குறது மட்டும் தான். மற்ற வேலையெல்லாம் வந்து மதியம்னா தன்னந்தனி எல்லாமே பண்ணிடுவார். அவ்வளோ கைப்போக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ பேருக்கு வாய்க்கு ருசியாக வந்து சமைச்சு போடுறது அவ்வளோ உண்மையில் கடவுள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் 3 வேளையும் பசியோடு இருக்கிறது இல்லை, பசி ஆற்றிடுவார் மதியம்னா. ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே இவங்களுக்கான பூஜைகள் அப்படி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கான பூஜைகளை வந்து முடிச்சுட்டு அப்படியே நமச்சிவாயம் சாமி வந்து எல்லாருக்கும் வந்து ருத்ராட்ச மாலை கண்டிப்பாக உண்மையில் எப்படி சொல்ல சித்தர்களின் குரல் அமைப்பினால் வந்து பெரியதொரு சேவைன்னு சொன்னால் உண்மையில் பல ஆலயங்களுக்கு வந்துட்டு கும்பாபிஷேகம் நடத்தி வைக்கிறது, அதே மாதிரி ருத்ராட்சி மகிமையை வந்து உலகறிய செய்கிறது. எல்லாருக்குமே வந்து இந்த ருத்ராட்சத்தோட மகிமையை உலகறிய செய்வாங்க, சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த ருத்ராட்சத்தை வந்து அணிவிப்பாங்க. யாதி மதம் வேதம் மொழி என்று சொல்லி எதுவும் பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ருத்ராட்சம் அணிஞ்சு ருத்ராட்சத்தோட மகிமையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்பவே முக்கியம் ஆன்மீகத்தில், அதுவும் சிவ வழிபாடுகளில் முருகனோட
அம்பாளோட இந்த ஒரு வழிபாட்டில் சைவ மரபில் வந்து இந்த ருத்ராட்ச வழிபாடு வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இதில் இதுவரையிலேயும் 1 லட்சத்துக்கு மேலே சிங்கள அடியவர்களுக்கு எங்கள் கையால் காட்டப்பட்டிருக்கு. கண்டிப்பாக சேர்ந்து 30 சித்தரலிங்குரல் அமைப்புக்கு வந்து பெரியதொரு கோடி புண்ணியம் உண்மையில். அவங்களால வெளியில் செய்யப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேவையில் இது ஒன்று. சிங்கள அடியவர்களுக்கு